அதெல்லாம் முக்தார்னு ஒருத்தர் இருக்கான், எங்களை பற்றி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. இவன் என்னமோ ஒழுங்கு மாதிரி காசு வாங்கிட்டு போக்குவரத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு எங்களை கிண்டல் பண்ணுறான். எங்களை கிண்டல் பண்ண உனக்கு என்ன அறிக்கை இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்குது? 10 காசு பிரயோஜனம் இல்லாதமா எங்களை கிண்டல் பண்ண. நாங்கள் பல லட்சம் இளைஞர்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். நம்ம யாரையும் அநாகரிகமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் முக்தார் விஷயத்தில் அவன் ஒரு முட்டா பையன் நினச்சிட்டு போக வேண்டியதுதான். வேறு ஒன்றும் இதில் பெருசாக அவரெல்லாம் நம்ம பேசி நேரத்தை வீணடிச்சிக்க வேண்டாம். அவ்வளோதான். முக்தார் அதை ஒரு முட்டா பையன் நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதை சத்தியம் டிவி ஃபஸ்ட்டு முதல்ல அவங்கள தடை பண்ணணும். அதுதான் என்னோட நாம் தமிழர் கட்சியோட வேண்டுகோள். என்னுடைய வேண்டுகோளும் அதுதான். அவர் ஒரு மனநல சைக்கோ மாதிரி அவருக்கு. காசு என்னைக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே போய் நிற்பார். காசு இங்கே கொடுத்தா அங்கே போய் நிற்பார். இதான் அவருக்கு வேலை தவிர கொள்கைக்காக போராடுறது கிடையாதுங்க. சவுக்கு சங்கர் அதே மாதிரி வேலை செய்கிறாருன்னா தொடர்ச்சியா. சவுக்கு சங்கர் ஒரு ஏஜென்ட்டுங்க. அவர்கிட்ட இப்போ நாளைக்கு அண்ணன் ஒரு 10 கோடி ரூபா பணத்தை கொடுத்து எங்கள் கட்சிக்காக பேசணும்னு சொன்னால் பேசுவார். அவர் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர், அதனால் அவருக்கு எல்லாம் தெரியுது. சும்மா சில பேர் விவசாயம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க விவசாயம் கிடையாது. அவங்க வயலில் போய் இறங்கி ஏதாவது வேலை பார்க்க சொல்லுங்கள், அதே சீமான சொல்லுங்கள், அவர் செய்வார். நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்கிற நேரமெல்லாம் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நிறைய இடையூறுகளை பாஜகவும் திமுகவும் சேர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட விவசாய சின்னத்தை முடக்குனாங்க. சீமான் மேலே அவதூறுகளை பரப்புற வேலையை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. கட்சியிலேருந்து நீங்கி போகிற நபர்களை வச்சு அவதூறு பரப்புகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் சின்னத்தை முடக்கிறது திட்டமிட்ட சதி. நான் திரும்ப சொல்கிறது அதுதான். அண்ணன் சின்னம் விவசாய சின்னங்கிறது விவசாயிக்கான சின்னம். அந்த சின்னத்தை நீங்கள் முடக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் என்னமோ தோத்தது மாதிரியும் நாங்கள் என்னமோ விழுந்தது மாதிரி நினச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. சின்னத்தை பார்க்காதீங்க, மக்களோட எண்ணத்தை பாருங்கள். அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். சின்னத்தை எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு என்ன எடுத்து வைக்கிற செயல்பாடு எண்ணங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் தவிர சின்ன முக்கியம் கிடையாது. எந்த சின்னத்துலனாலும் அண்ணன் ஜெயிப்பார். எத்தனை போட்டி இருந்தாலும் நாங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வருவார். அதெல்லாம் முக்தார்னு ஒருத்தர் இருக்கான், எங்களை பற்றி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. இவன் என்னமோ ஒழுங்கு மாதிரி காசு வாங்கிட்டு போக்குவரத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு எங்களை கிண்டல் பண்ணுறான். எங்களை கிண்டல் பண்ண உனக்கு என்ன அறிக்கை இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்குது? 10 காசு பிரயோஜனம் இல்லாதமா எங்களை கிண்டல் பண்ண. நாங்கள் பல லட்சம் இளைஞர்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இப்படி யார் வருவா? நாங்கள் கூட்டம் போடுறோம், மீட்டிங் போடுறோம், ஏன்னா 10 காசு செலவு இல்லாமல் நாங்கள் சேருவோம். அன்னைக்கு வருமானத்தை விட்டு நாங்கள் நிற்கிறோம். இவனுக்கு அப்படி கிடையாது. காசை வாங்கிட்டு இந்த தொலைக்காட்சியில் காசை வாங்கிட்டு அந்த தொலைக்காட்சி காசை வாங்கிட்டு நிற்கிறான். என்ன பிரயோஜனம்? இதனால் என்றைக்கும் நாங்கள் தான் உறுதியாக வெல்வோம். இந்த சீமா அண்ணன் என்றைக்குமே ஜெயிப்பார். நான் கண்டிப்பாக தெரிவிச்சு கொள்கிறேன். நான் இதை எப்படி சொல்லணும்னா, பயந்தவன் செத்தத்துக்கு சமம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பயந்தவன் செத்தத்துக்கு சமம். இதே போல தான் பிஜேபி அரசாங்கமும் திராவிட அரசாங்கமும் நாம் தமிழர் கட்சியை கண்டு பயந்துட்டு, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இதுதான், பயந்துட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெல்லியில் போராட்டம் நடக்குது, விவசாயியை கொல்றாங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு குண்டு ஊசியை தயாரிக்கிறவங்க கூட அதோட மேக்ஸிமம் ரிட்டல் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு வெளியில் அனுப்புகிறான். ஆனால் விவசாயிங்க தான் பொருளை அவன் உரிய விலைக்கு விற்க முடியல. இதுதான் நாட்டில் நடக்குது. அதே போல் விவசாயி சின்னத்தை முடக்கவும் முடியாது. ஏன்னா 7 முறை அந்த சின்னத்தில் நாங்கள் நின்றுருக்கோம். அப்படியே முடக்கலனாலும் ஒரே மணி நேரத்தில் இந்த சின்னத்தை தமிழ்நாடு மக்களுக்கு ஃபுல்லாக கொண்டு போய் நாங்கள் சேர்க்கறதுக்கு எங்கள் நாம் தமிழர் உறவுகள் தயாராக இருக்குது. சீமானன் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார். விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு பொருத்தமாக இருந்துச்சு. விவசாய சின்னத்தை கை விட்டுட்டு வேற சின்னம் எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை வச்சு மக்கள்கிட்ட சேர்த்து வாக்கு பெற்ற முடியுமா? நிச்சயமா. சின்னம் தான் ஒரு பிரச்சனை இல்லை. அண்ணனோட எண்ணம் தான். அந்த தம்பி சொன்ன மாதிரி அண்ணனோட எண்ணம் தான். அண்ணன் எண்ணம் எப்படி இருக்குன்னா, மக்களுக்கு இந்த இனத்துக்கும் இந்த மொழிக்கும் என்ன செய்ய முடியும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கார். அதை தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர சின்னத்தை யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா திமுக அண்ணா திமுக தான் உதயசூரியன் ரெட்டலன்னு சின்னத்தை பார்க்கும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு சின்னமே தேவை கிடையாது. சத்தியம் டிவியில் நெறியாளராக ஒருத்தர் பணிபுரிகிற முக்தார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. ஆமாம். அவர் தொடர்ச்சியாக திமுகவுடைய தொண்டர் மாரியும் நாம் தமிழர் கட்சி மேலே தொடர்ச்சியான அவதூறுகளை பரப்புறது, உரிமையில பேசுறது, இது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காரு. தம்பிகள் ஒரு முறை சத்தியம் டிவியை முற்றுகையிட்டு முக்தார் நெறியாளர்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்ச நாள் நீக்கி வச்சிருந்தாங்க. மீண்டும் நேற்று கூட ஒரு காணொலியில தொடர்ச்சியாக சீமான் அவன் உரிமையில பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்தாருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சத்தியம் தொலைக்காட்சிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? காசு வாங்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதை சத்தியம் டிவி ஃபஸ்ட்டு முதல்ல அவங்கள தடை பண்ணணும். அதுதான் என்னோட நாம் தமிழர் கட்சியோட வேண்டுகோள். என்னுடைய வேண்டுகோளும் அதுதான். 2021 தேர்தலை விட இப்போ வளர்ச்சி அவ்வளோ அதிகமாக வளர்ச்சி இருக்குது. நிச்சயமாக 40 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வெல்லும். இது உறுதி. கட்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போய்
ஒரு எல்லா நேர்காணலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கட்சியில வந்து தம்பிகளை வந்து மூல செலவு பண்ணி சீமான் வந்து கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய வளர்ச்சி மட்டும் தான் இருக்கு, தம்பிகளுக்கு இதுல எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாரு. அது உண்மையா? அப்போ இத்தனை வருஷம் எந்த கட்சியில் இவர் போராடினாரு? இத்தனை வருஷம் எத்தனை கட்சியில் இவர் இது வேலை பார்த்தாரு? இருக்கும் போது ஒரு கட்சி வேலை பார்ப்பாரு, இல்லாத வெளியே போன பிறகு மற்றவங்க குறை சொல்றது. இந்த எண்ணம் தான் இவங்கள பொறுத்து இருக்கு. அதான் இந்த கட்சியில் வந்து ஃபேமஸ் ஆகிடுறது. ஏதாச்சும் ஒன்று பேசி அவங்கள பற்றி பேசுறது, திமுக பற்றி பேசுறது, அதிமுக பற்றி பேசுறது, ஃபேமஸ் ஆகிடுறது. அதுக்கப்புறம் மற்ற கட்சியில் காசு கொடுத்தாங்களா அவன் சேர்ந்துக்கிட்டது. ஒரு நாளைக்கு 40,000 வாங்குறாரு இவங்களாம், சரிங்களா? ஒரு மேடை போட்டு பேசுனா 40,000 வாங்குறாங்க. யார் காசு இது? எங்கள் காசை வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஃபேமஸ் ஆகுறீங்க. இதுதான் தவிர இந்த முக்தார்னு ஒருத்தன் இருக்கான், இவனை எங்கே பார்த்தாலும் அடிக்கணும். நான் சொல்கிறேன், செருப்புகள்லேயே அடிக்கணும். இவெல்லாம் ரோட்டில் நடமாடக்கூடாது. இப்படி என்ன அவனுக்கு தெரியும்? அவனுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும்? காசை வாங்கிட்டு அன்னைக்கு அவன் கொசை கொடுக்கணும், அவன்கிட்ட போயிட்டு ஜால்ரா அடிக்கிறது, இங்கே போய் ஜால்ரா அடிக்கிறது, அங்கே போய் ஜால்ரா அடிக்கிறது. இந்த வேலை தான் பார்த்துட்டுறான். இப்படி எங்கே பார்த்தாலும் செருப்பெல்லாம் அடிக்கணும்னு நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கர்னு ஒரு பத்திரிகையாளர் அதான் சவுக்கு தொடர்ச்சியா வந்து திமுக எதிராக பேசுவாரு, பாஜக எதிராக பேசிட்டு இருப்பாரு. ஒரு நேரத்துல காங்கிரஸ் ஆதரிப்பாரு, ஒரு நேரத்துல அண்ணன் சீமான் ஆதரிப்பாரு. அவர் கூட திமுகவுல வந்து முடக்கப்பட்டு சிறைக்கு செல்ல போது கூட சீமான் அண்ணன் முதல்ல குரல் கொடுத்து அவருக்கு வந்து பாதுகாப்பாரனா நின்னாரு. ஆனா இப்ப வெளியில வந்த பிறகு சீமான் அண்ணன் சின்ன பறி போனதை கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாருல. அவர் வந்து ஒரு மனநல சைக்கோ மாதிரி அவருக்கு. காசு என்னைக்கு எங்க தேவைப்படுதோ அங்க போய் நிற்பாரு, காசு இங்க கொடுத்தா அங்க போய் நிற்பாரு. இதான் அவருக்கு வேலை. தவிர கொள்கைக்காக போராடுறது கிடையாதுங்க, காசுக்காக தான் போராடுறாரு. இது எங்கே போனாலும் இங்கே காசு கொடுத்தாங்களா அங்கே போய் நிற்பாரு. இப்போ ஜிஸ்கோட் நிறுவனத்தை வந்து போட்டி பாராடுறாரு. நாங்கள் என்னமோ ஜிஸ்கோட வந்து மேல் ஒருத்தி கொண்டு போகிற மாதிரியும் இவர் ஜிஸ்கோட தள்ளுற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாதுங்க. இவர் காசுக்காக நிற்கிறாரு, எங்கே காசு கொடுக்குறோம் அங்கே போய் சாய்வார். காசுலாம் நம்மளே எதிர்ப்பார். இவர் கொள்கைக்காக போராடுற நம்ம மட்டும்தான், தவிர வேறு யாரும் கொள்கையை போராடவே மாட்டாங்க. 2024 நாம் தமிழர் கட்சிக்கு வளர்ச்சி ஏற்படுத்துமா பின்னடைவு ஏற்படுத்துமா? நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், உறுதியாக நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். யாராலும் எங்களுக்கு வெற்றியை தடுக்கவே முடியாது. இப்போ 1 கோடி வாக்கு இலக்குன்னா 1 கோடி வாக்கெல்லாம் கிடையாது, 5 கோடி வாக்கு நாங்கள் இலக்கு. உறுதியாக வெளில போகிறோம். 40க்கு 40 நம்ம தான், நாடு நம்மளுக்கு தான். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ வந்துட்டுனா சீமான் அண்ணன் மேலே வந்து திமுகவும் பாஜகவும் அவதூறுகளை பரப்புறாங்க, நிறைய அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க, விவசாய சின்னத்தை வரைக்கும் முடக்கி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு காரணமும் இல்லை, நம்மளை பார்த்து பயம், வேறு ஒன்றும் கிடையாது. 1.1, அப்புறம் 3.8, அப்புறம் 7.85 வந்திருக்கோம். அடுத்தது நம்ம வந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய சூழலை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கோம். இது வந்து நமக்கு தெரியுதோ இல்லையா, நம்ம கட்சிக்காரங்களுக்கு தெரியுதோ இல்லையா, திமுக பாஜக போன்ற பெருங்கட்சிகளுக்கு நம்ம வந்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடத்துக்கு போயிட்டோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் இதுவரையிலையும் நம்மளை தொடாமலே இருந்த பாஜக இப்போ வேகமாக நம்மளை வந்து முடக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம வெற்றி உறுதியாயிடுச்சுன்னு அர்த்தம். அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து நகர்ந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம அண்ணன் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார்னு நினைக்கலாம். உண்மை அதுதான். அதனால் இதெல்லாம் நினச்சி நம்ம கவலைப்பட வேணாம். தொடர்ந்து களமாடுனா வெற்றி உறுதி. நாம் தமிழர் கட்சி பலமாக வந்து விவசாய சின்னம் வந்து பார்க்கப்பட்டுச்சு. அப்படி விவசாய சின்னம் பறி போயிட்டுனா நாம் தமிழர் கட்சியோட நகர்வு எப்படின்னு இருக்கும்? இல்லை, நம்ம கட்சியை பொறுத்தளவு வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற மக்கள் இல்லை. நம்ம கட்சியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே படித்த இளைய தலைமுறை பிள்ளைகள். இப்போ வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க திமுகலே அதிமுகலே ஊறி போயிருப்பாங்க. அவங்க தான் வந்து சின்னத்தையே தாண்டி நிற்பாங்க. எம்ஜிஆருக்கா, செத்து போன எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுறேன், செத்து போன கலைஞருக்கு ஓட்டு போடுறேன், இப்போ புதுசாக செத்து போன விஜயகாந்துக்கு ஓட்டு போடுறேன்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கட்சியை பொறுத்தளவு வந்து சின்னமோ மற்ற விஷயங்களோ அடிப்படை கிடையாது. கொள்கை சார்ந்த சிந்தனை கொண்ட பிள்ளைகள் அதிகமாக இருக்காங்க. இன்னும் இந்த சின்னத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறவங்கள்ட்ட நம்ம போகலை, அதுதான் உண்மை. அதனால் நம்ம கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. புதிய சின்னம் வந்தால் கூட எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அடுத்த 2 நாளில் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம். அது ஒன்றும் பெரிய விடயம் கிடையாது. முகநூல்லேருந்து சமூக வலைத்தளம் மொத்தமும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு பையன்கிட்ட நம்ம அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த பையன் அவங்க அப்பா அம்மாட்ட சேர்த்துருவான், நிச்சயமாக வெற்றி பெற்றுடலாம். சின்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை, சீமானின் எண்ணம் தான் இங்கே அடிப்படை. இப்படி வந்து களத்தில் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க தம்பிகள். அப்படி இருக்கும்போது நேஷனல் மீடியான்னு சொல்லக்கூடிய சத்தியம் தொலைக்காட்சியில் வேலை பார்க்குற முக்தார் இருக்காருல்லண்ணே, அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து சீமான் அண்ணன் மேலே அவதூறுகளையும் ஒருமையில் பேசுகிறதும் நாம் தமிழர் கட்சியை குறைச்சி மதிப்பிடுறது மாரி வெளிப்படையாகவே நெறியாளர் ஒருத்தர் பண்ணுறாரு. இதை வந்து கண்டித்து தம்பிகள் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் தொடர்ச்சியாக அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருல்ல. நம்ம யாரையும் அநாகரிகமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் முக்தார் விஷயத்தில் அவன் ஒரு முட்டா பையன் நினச்சிட்டு போக வேண்டியது தான். வேறு ஒன்றும் இதில் பெருசாக அவரெல்லாம் நம்ம பேசி நேரத்தை வீணடிச்சிக்க வேண்டாம், அவ்வளோதான். முக்தார் அதை ஒரு முட்டா பையன் நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சவுக்கு சங்கர் அதே மாதிரி வேலை செய்கிறாருன்னா தொடர்ச்சியாக. சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஏஜென்ட்டுங்க.
அவர்கிட்ட இப்போ நாளைக்கு அண்ணன் ஒரு 10 கோடி ரூபா பணத்தை கொடுத்து எங்கள் கட்சிக்காக பேசணும்னு சொன்னால் பேசுவார். அவர் நாளைக்கு பிஜேபி கொஞ்சம் பணம் கொடுத்து பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னால் பேசுவார். அவர் ஒரு ஏஜென்ட், அவ்வளோதான். அது மற்றபடி அவரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஏதாவது நல்ல மனுஷங்களை பற்றி பேசும். இப்போ தென் சென்னை நாடாளுமன்ற செயலாளர் இருந்தவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போய் ஊடகங்களில் வந்து நாம் தமிழர் கட்சி மேலேயும் அண்ணன் சீமான் மேலேயும் அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காரு, குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஏன் அப்படி தொடர்ச்சியாக பண்ணுறாங்க? தேர்தல் வந்துட்டுனா நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போய் இதுமாதிரி குற்றச்சாட்டு வைக்க காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஏங்க இன்னைக்கு நம்ம கட்சியில் இருக்கிற 32 லட்சம் பேரும் மற்ற கட்சியிலேருந்து வந்தவன் தான். போன ஒருத்தன் 2 பேரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? நேரத்தை வீணடிக்க வேணாம். நம்ம இன்னும் நம்மக்கிட்ட வந்து சேர போகிற பிள்ளைங்க எல்லாருமே திமுக அதிமுக கலந்து வந்து சேர போகிறவங்க தான். இவங்க வந்து நம்மள்ட்ட போகிற ஒருத்தனை பற்றி பேசுகிறாங்க. நம்மக்கிட்ட லட்சக்கணக்கான பிள்ளைங்க வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் சும்மா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, அரசியல் தான். அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ தான் ஒரு சரியான தகுதியான எதிரி அவங்க சந்திக்கிறாங்க. சமாளிக்க முடியல அண்ணன் சீமானை. ஏன்னா நம்ம எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் கொஞ்சம் கூட அசராமல் ரொம்ப எளிமையாக அதை கடந்து போயிடுறாரு. இப்போ பாருங்கள், சின்னத்தை முடக்கிட்டான்னாங்க எல்லா கட்சிக்காரனும். இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரனை தவிர மற்ற எல்லாரும் குதிக்கிறாங்க நடந்துக்கிட்டு. அண்ணன் டே போங்கடா, சின்ன நமக்கு தான்டா, போய் வேலையை பாருங்கடா அப்படின்ட்டு துரத்தி விட்டுறாரு. அப்போ இவர் எப்படி வீழ்த்தலான்னு வேறு வழி எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் திணறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, ஏதோ செஞ்சுட்டு போட்டோம். இதெல்லாம் நமக்கு வளர்ச்சி தான். இடையிலையும் சீமானனுடைய சின்னத்தை பெற்று 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளையும் வெற்றி வாய்ப்பையும் பெறுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது நம்ம வெற்றி தோல்விங்கிறது இல்லை. எனக்கு சீமான் அண்ணன்ட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட விடாமுயற்சி, அவ்வளோதான். தெய்வத்தால் ஆகாது, இந்த முருகன் கோயில் பக்கத்துலேயே சொல்கிறேன், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். நம்ம அண்ணனோட விடாமுயற்சி, சமரசம் இல்லாமல் எந்த கட்சிக்காரட்டையும் கூட்டணி பேரம் போகாமல் தனிச்சு நின்றுக்கிட்டு சுற்றி 4 பக்கம் எதிரியாக இருந்தாலும் நடுவில் புலி மாதிரி நிற்கிறார் இல்லையா, அதுதான் அவரோட வெற்றி. அந்த அளவில் பார்க்க போனால் அண்ணன் 2010 ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். இது சும்மா அற்ப பதவி வெற்றி தானே, வந்துடும், சீக்கிரம் வந்துடும். 2026 நம்ம தமிழ்நாட்டின் அதிகாரத்தை நம்ம கைப்பற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. கண்டிப்பாக இந்த இதுக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டார். அவங்க வந்து இப்போ எதுக்காக போராடுறாருன்னா, நம்ம அப்பா அம்மா அவங்களுக்காக போராடல, அவர் எங்களுக்காக அவர் போராடுறாரு. அதனால இப்போதைக்கு பசங்களுக்கு அவங்க மனசில் வந்து ஒரு அறிவை வளர்த்து, இந்த நாட்டில் வந்து கெட்டது நடக்குது, இந்த ஆட்சியில் இந்த கேஸ்ட்டில் இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடக்குது, ஒரு கேஸ்ட்டுக்கு ஒரு நியாயம், இன்னொரு கேஸ்ட்டுக்கு இன்னொரு நியாயமாக இருக்குது, அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு சீமான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு. அதனால பசங்க மத்தியில் இது சில பேருக்கு வந்து பசங்க மத்தியில் ஒரு ஆழமாக பதியுது. இது மற்ற கட்சிங்களுக்கு இதை பார்த்தா வந்து இது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமையாக இருக்குது. இவர் வந்து இப்படி பண்ணுறாரு, ஆனால் நம்ம கேஸ்ட்டை வச்சு தானே அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் இங்கே இவர் வந்து கேஸ்ட்டு வேணான்னு சொல்லி இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் வந்து மற்ற அரசியல்வாதிக்கு வந்து இவருக்கு மேலே வந்து கொஞ்சம் பொறாமை வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. அவரோட சின்னம் தான் ஐக்கானாக இருக்கும், விவசாய சின்னம். அவர் விவசாயிக்காக அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுவார். அந்த சின்னத்தை வந்து இன்னொரு கட்சிக்கு போய் கொடுத்துருக்காங்க. அவர் மறுபடியும் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது, எனக்கு தான் திருப்பி வரும், நீதிமன்றம் போயினாச்சும் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிலாம் போய் அவருக்கு வந்து முடக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் ஓட் பெர்சன்டேஜ் ஏறிடும்னு நினைக்கிறாங்களா? அது கண்டிப்பாக அவர் வந்து ஜெயிப்பாருன்னு அவங்க இப்போவே அவங்களுக்கு தெரியுது. இந்த வரக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து அவர் ஜெயிச்சிருவான்னு தெரிஞ்சு தான் அவரை முடக்கிறாங்க. அவர் வந்து விவசாயம் வச்சு டார்கெட் பண்ணி எடுக்கிறாருன்னா, அவர் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர், அதனால் அவருக்கு எல்லாம் தெரியுது. சும்மா சில பேர் வந்து விவசாயம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க விவசாயம் கிடையாது. அவங்க வயலில் போய் இறங்கி ஏதாவது வேலை பார்க்க சொல்லுங்கள், அதே சீமானை சொல்லுங்கள், அவர் செய்வார். இவர் வந்து சும்மா வந்து அவரை டார்கெட் பண்ணி அவரை முடக்கிறதுக்கான வழி தான் இது. மற்ற கட்சிகள் வந்து அவரை முடக்கிறாங்க. இதனால சீமானன் பயந்துருவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பயப்படவே மாட்டார். வணக்கம். இப்போ தேர்தல் நெருங்க சீமானண்ணனை வந்து விமர்சிக்கிறாங்க, அவர் மேலே வதந்தியெல்லாம் பரப்பி விடுறாங்க. இப்போ அவரோட கட்சி விவசாய சின்னத்தை வரையும் பாஜக வந்து பறிக்கிறாங்க. ஏன்னா விவசாய சின்னத்தை வேற ஒரு கட்சி கொடுக்குறாங்க. இப்போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக அவர் இப்படியெல்லாம் அவர் மேலே வதந்தியை பரப்புகிறாங்க, விமர்சிக்கிறாங்க? அவர் வந்து வளர்ந்து வர்றதுனால எல்லாரோட பசங்களோட ஓட்டு எல்லாமே அவருக்கு இருக்கிறதுனால அவர் வந்து கீழே தள்ளணும் அப்படிங்கிற ஒரு நினப்பால் எல்லாருமே சீமானனை விரும்ப மாட்டுறாங்க. ஆனால் அவர் வந்து வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் காலேஜில் வந்து ஒரு 800 பேர் இருக்காங்கன்னா 800 பேர் ஓட்டு சீமானனுக்கு தான். ஆனால் அவருக்கு வந்து நானே எங்கள் ஊரில் சொல்கிறேன், ஒரு 30-40 பேருக்கு நானே உறுப்பினர் அட்டை போட்டு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு, சீமானன் சாருக்காக. அவர் வந்து எப்படின்னா விவசாயியை பற்றி நல்லா பேசுவார்ண்ணா, விவசாயியை பற்றி பேசுவார், விவசாயிக்கே அவர் இறங்குவார், எல்லாருக்கும் மக்களுக்காக நல்லது செய்வார் அவர். அப்படி செய்கிறதுனால அவருக்காக இறங்குறோண்ணா எல்லாத்துக்கும். இப்போ இளைஞர்கள்லாம் ஏன் அவர் பின்னாடி நிறையா பெருந்தரெல்லாம் போகிறாங்க, அவர் ஸ்பீச்சுக்கு எல்லோரும் விரும்புகிறாங்க, ஏன் இளைஞர்லாம் அவர் பின்னாடி போகிறாங்க? அதுக்கான காரணம் என்ன? மற்ற கட்சி இப்போது திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, அதெல்லாம் யாரும் விரும்பி போக மாட்டுறாங்க, இவர் பின்னாடி போகிறதுக்கு என்ன காரணம்?
இல்லைண்ணா இப்போ திமுக இருக்குன்னா வச்சிங்களா, திமுக அந்த ஸ்டாலின் வந்தார், சென்னையை தண்ணியில் மிதக்க விட்டு போயிட்டார். ஆனால் சீமானண்ணன் வந்தாருன்னு வச்சிங்களா, அது மாதிரிலாம் இப்போ ஏழை மக்கள் எல்லாம் அப்படிலாம் விடமாட்டாருன்னு அவர். அவ்வளோ. அதனால இந்த ஒரு தேர்தல் வந்து அவர் விமர்சிக்கிறாங்களா, அப்ப இந்த சீமானை பத்தி பயப்படுறாங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை, சீமானை பற்றி பயப்படுறாங்கன்னா இல்லை, அவங்க வந்து வளர்றதுனால அவங்கள வந்து ஒரு தேர்தலில் வந்து ஜெயிக்க விடாத அளவுக்கு பண்ணுறாங்கண்ணா எல்லாரும். இதுக்கெல்லாம் பயந்துருவான்னு நினைக்கிறீங்களா சீமான்? இல்லை அப்படிலாம் கிடையாது, அவர் துரிதம் வந்துடுவார். இந்த வாட்டி அவர் எலெக்ஷனில் நிற்கிறவர் அவர் தான் வருவார். ஆனால் கண்டிப்பாக அவர் தான் வருவார். இப்போ வந்து தேர்தல் வந்துட்டாலே சீமானண்ணனோட நாம் தமிழர் கட்சியை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் எதிர்க்கிறாங்க, எதிர்கட்சியெல்லாம் அவரோட சின்னத்தை வந்து முடக்க முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு வந்து காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரை பற்றி எல்லாம் பயப்படுறாங்கன்னா எல்லாரும் மனசுலேயே வச்சுட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க. இவர் வெளிப்படையாக சொல்றதுனால இவரை பற்றி எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் இவர் வந்து விவசாயிக்காக தான் எல்லாம் இது பண்ணுறாரு, மக்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இவரை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. இளைஞர்கள்லாம் இவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் வந்து அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் தான். எல்லாரும் பண்ணுறாங்க, ஒன்றும் வரல. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் தான் ஒரு இது. ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க, உள்ளது முடக்க பாக்குறாங்க சீமானை, இதுக்கெல்லாம் அவர் பயந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் அசர மாட்டார். அவர் எப்போதுமே கெத்து தான். காசு வாங்கிட்டு ஓட்டு போடணுன்றதை மாற்றிட்டாங்க. அதனால் மற்றவங்களுக்கு பயம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விஜயோட பேசிகிட்டு இருக்காரு. விஜயும் இவரும் ஒன்று சேர்ந்தா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் ஒரு பயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால ஒரு பயம் வந்திருக்கு. அதனால் கூட இவங்க முடக்கியிருக்கலாம். இவங்க 2 பேரும் வந்து அதிகாரம் போயிடும், தமிழ்நாட்டை நல்லபடியாக மாற்றுவாங்க, ஊழல் குறையும், அதனால் கூட பயந்து இவங்க வராமல் அச்சுறுத்தலாம். வேற ஒன்றும் பெரிய காரணம். சீமான் வந்து அதிகாரத்துக்கே வரல, அப்படி இருக்கும்போது ஏன் சீமானை பார்த்து இவ்வளோ பயப்படுறாங்க? தேர்தல் வந்துட்டுனா அவரை நோக்கி இளைஞர்கள் போறது காரணமா இருக்கும். ஆமாம், இப்போதைக்கு இந்தியாவிலேயே இளைஞர் படை அதிகம் உள்ளது சீமான், விஜய், இவங்க 2 பேரும் தான். அதனால் கூட இளைஞர்களால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை. அந்த ஒரு இது, அந்த தாட்டில் அவங்க இருக்காங்க. அந்த விவசாய சின்னத்தை முடக்கிறதுனால அவரோட ஓட்டு பெர்சன்டேஜ் இறங்கிடுமா என்ன? அவங்க வேற ஒரு கட்சிக்கு போகணும்னு நினச்சி பிடுங்கியிருப்பாங்க. நம்ம கட்சிக்கு வரும் இவன் சின்னத்தை வச்சா, அதில் கள்ள ஓட்டு மாதிரி மாறும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. மாற்றி சீமானுக்கு இந்த சின்னம் பொருத்தமா இருந்துச்சுல, அவர் விவசாயிகளுக்காக அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுவாரு, விவசாயத்தை அரசு பண்ணி ஆக்க போறதெல்லாம் பேசுவாரு. அப்படி இருக்கும்போது அந்த விவசாய சின்னம் அவருக்கு பொருத்தமா இருந்துச்சு, அதையே பறிச்சிருக்காங்க. அது திட்டமிட்டு பறிச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக உண்டு, திட்டமிட்டு பறிக்கப்பட்டது தான். ஆனால் மக்கள்கிட்டேருந்து பிரிக்க முடியாது, மாறிட்டுல. மக்களோட ஆதரவு இளைஞர்களோட ஆதரவு இருக்குது. ஆமாம், 2 பேருக்குமே இருக்குது. ஆனால் விஜய் அவங்க சேர்ந்தா ஒரு நிம்மதி இருக்கும் எங்களுக்கு. 2024 தேர்தலில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? அவரோட வாழ்த்துக்கள் என்ன சொல்லியிருக்கு? கண்டிப்பாக ஒரு பெரிய வாழ்த்து சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த காசு கொடுக்காம பல தொகுதிகளில் ஜெயிச்சது இது வரைக்கும் யாரும் இல்லை. அவர் மட்டும்தான் முதல் தடவையாக வந்திருக்காரு. இது வரைக்கும் இனிமேலும் அப்படி தான் வருவார், நல்லபடியாக செய்யணும். இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக இதெல்லாம் அண்ணனை பற்றி ஒரு மாதிரியாக தப்பாக ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. ஆமாம். அது நிறைய நியூஸில் நான் பார்த்துருக்கேன். அண்ணனை பற்றி தப்பாக ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. இருந்தாலும் இப்போ வர போகிற எலெக்ஷனில் அண்ணன் தான் ஜெயிக்க போகிறாங்க, அது உறுதி. வந்து நம்மளும் நம்ம திமுக பின்னாடி கூட போகலாம், அதிமுக பின்னாடி போகலாம். அவங்க பின்னாடிலாம் போகாமல் சீமானண்ணன் பின்னாடி போகிறாங்களே, இதுக்கான காரணம் என்னவா இருக்குது? நம்ம வயது இளைஞர்கள்லாம் அண்ணன் வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, காசு கொள்ளையடிக்கிறாங்க. அண்ணன் வந்து நம்மளுக்காக சரி, நம்ம விவசாயம், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம தமிழர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் வந்து போராடுறாங்க. இவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆட்சி வரலை. இப்போ வர எலெக்ஷனில், வர தேர்தலில் அண்ணன் ஜெயிப்பாங்க, அண்ணன் ஜெயிச்சிருவாங்க. நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கும். விமர்சனம், இந்த வாந்தியெல்லாம் பரப்பிடுறாங்களா, அதுக்கெல்லாம் அண்ணன் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அண்ணன் பயப்பட மாட்டாங்க, ஒரு நாளும் பயப்பட மாட்டாங்க. புலி என்றைக்குமே பயப்படாது.